வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் ஒரு சிம்பிள் ஹேக்கை யூஸ் பண்ணி உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலை டாப் ஆஃப் தி சர்ச் ரிசல்ட்டாவோ அல்லது டாப் ஆஃப் தி மேப் ரிசல்ட்டாவோ எப்படி ஷோ பண்ண வைக்கிறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிம்பிள் ஹேக் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கும், உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்டை உங்கள் பிஸ்னஸ் நேமில் இன்சர்ட் பண்ணுறது தான் அந்த சிம்பிள் ஹேக். அதுக்கு முன்னாடி கூகுளில் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கூகுளோட கைட்லைன்ஸை பொறுத்தவரை உங்களோட பிஸ்னஸ் நேம் பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நேமில் கீவேர்டு எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் இன்க்ளூடிங் அன்னெசரி இன்ஃபர்மேஷன் இன் யுவர் பிஸ்னஸ் நேம் இஸ் நாட் பெர்மிட்டட். பிஸ்னஸ் நேமை பொறுத்தவரை அன்னெசரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் அதை பெர்மிட் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் குட் ரிசல்ட் இன் தி சஸ்பென்ஷன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல். அப்படி இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் சஸ்பெண்ட் ஆகப்படும் சொல்கிறாங்க. அப்போது நான் இந்த இடத்துல உங்களோட பிஸ்னஸ் நேமில் உங்களோட கீவேர்டு இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். பட் அப்படி இன்சர்ட் பண்ணால் கூகுள் உங்களோட பிஸ்னஸ் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் ஒரு 2 கீவேர்டு எடுத்திருக்கேன். இந்த 2 கீவேர்டுமே நான் கூகுள் மேப்பில் நான் டைப் பண்ணி பார்க்குறேன். அந்த டைப் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு வரக்கூடிய ரிசல்ட்டில் டாப்பில் ஷோ ஆகிறவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் நேராக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்த டெக்னிக் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற கீவேர்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போ கூகுள் மேப் வரேன். சரிங்களா? ஸோ கூகுள் மேப் வரதுக்கு ஜஸ்ட்டு maps.google.com சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் கூகுள் மேப்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் சர்ச் பாக்ஸில் அந்த கீவேர்டை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற பர்டிகுலர் கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக என்னென்ன பிஸ்னஸ்லாம் இருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு 20 ரிசல்ட் காட்டப்படும். ரைட்டிங்களா? இங்கே காட்டக்கூடிய ஃபஸ்ட்டு 20 ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னாக்கும் அதோட பிஸ்னஸ் நேம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கன்சல்டன்ட்ஸ் இன் கோயம்புத்தூர். அப்போது பிஸ்னஸ் நேமை பொறுத்தவரை உங்களோட பிராண்ட் நேம் தான் இருக்கணும். ரைட்டிங்களா? ஆனால் இவங்க கீவேர்டை கொடுத்துருக்காங்க. பட் ஏன் கூகுள் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வரும். ரைட்டிங்களா? செகண்ட் ரிசல்ட்டை பாருங்கள், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இன் கோயம்புத்தூர் எக்ஸாக்ட் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிஸ்னஸையும் கூகுள் சஸ்பெண்ட் பண்ணலை. அப்போது கூகுள் அவங்களோட கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் நேமில் அன்னெசரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாது, ஒன்லி உங்களோட பிஸ்னஸ்க்கான நேம் எதுவோ அதை தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னா ஏபிசி தான் உங்களோட பிஸ்னஸ் நேம். அந்த இடத்துல எந்த கீவேர்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் ஆல்ரெடி ரேங்க் ஆயிருக்காங்க. அப்போ எப்படி ரேங்க் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தோன்னாக்கும் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட நேம் என்ன நேமோ அதே நேம் தான் இவங்களோட பிஸ்னஸ் நேமில் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இவங்களோட வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னாக்கும் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் -coimbatore.com இருக்குது. அதே இடத்துல இவங்களோட பிஸ்னஸ் நேம் பார்த்தீங்கன்னாக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கன்சல்டன்ட் இன் கோயம்புத்தூர் இருக்குது. செகண்ட் ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய வெப்சைட் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இவங்களோட வெப்சைட்டில் என்ன மாதிரியான யூஆர்எல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்களோட யூஆர்எல் பார்க்குறப்ப ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் இருக்குது. அதே இடத்துல இவங்களோட பிஸ்னஸ் நேம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர். அப்போது இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் நேமுக்கும் அவங்களோட வெப்சைட்டோட நேமுக்கும் ரிலவன்சி அதிகமாக இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது கூகுள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கூகுளோட கைட்லைன்ஸ் பார்க்குறப்போ உங்களோட பிஸ்னஸ் நேம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, யுவர் நேம் ஷுட் ரிஃப்ளெக்ட் யுவர் பிஸ்னஸ் ரியல் வேர்ல்ட்ஸ் நேம் as used consistently on your storefront, வெப்சைட், ஸ்டேஷ்னரி. அதாவது உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் என்ன நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த நேம் தான் உங்களோட பிஸ்னஸ் நேமாக வச்சுக்கலாம். உங்கள் ஸ்டோர் ஃப்ரண்ட்டில் என்ன நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேமை உங்களோட பிஸ்னஸ் நேமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்டேஷ்னரியில் என்ன நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேமை பிஸ்னஸ் நேமாக வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. அப்போது உங்களோட கீவேர்டை உங்களோட பிஸ்னஸ் நேமை வைக்கணும்னா இந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு அந்த நேமை கொண்டு உங்கள் பிஸ்னஸ் நேம் வச்சிங்களாக்கும் இப்போ கூகுள் உங்கள் பிஸ்னஸ் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரைட்லா? அப்போ இந்த 2 பிஸ்னஸும் இவங்க கீவேர்டை யூஸ் பண்ணி டாப்பில் ரேங்க் ஆயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட வெப்சைட் யூஆரில் பார்த்தீங்கன்னாக்கும் இவங்க என்ன பிஸ்னஸ் நேமில் கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கீவேர்டை இவங்க யூஆரில் வச்சு ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் பொறுத்தவரை இந்த கீவேர்டு எடுத்துக்கிறேன், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற கீவேர்டு எடுத்து இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் கீவேர்டை நான் ரிமூவ் பண்ணிட்டு இந்த செகண்ட் கீவேர்டை டைப் பண்ணி ஜஸ்ட் சர்ச் கொடுக்குறேன். இந்த கீவேர்டுக்கும் டாப்பில் ரேங்க் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு 2 ரிசல்ட் நான் எடுத்துக்கிறேன். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரிசல்ட் ஷோ ஆகுது. செகண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கும் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் கோயம்புத்தூர். இப்போ எக்ஸாக்டாக பிஸ்னஸ் நேம் பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸாக்டாக கீவேர்டே கொடுத்துருக்காங்க. ரைட்லா? இப்போ இவங்களோட வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இவங்க வெப்சைட்டில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அதே நேம் தான் இங்கே கொடுத்துருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணலாம். ஸோ 2 வெப்சைட்டையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டையும் நான் ஓப்பன் பண்ணி நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். செகண்ட் வெப்சைட்டையும்
நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த 2 வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னாக்கும் கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர். எக்ஸாக்டாக உங்கள் பிஸ்னஸ் நேமில் என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்களோ அதே கீவேர்டுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டொமைனை பர்ச்சேஸ் பண்ணி அந்த டொமைனை லைவாக கொண்டு வந்து அதே நேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கூகுள் வந்து பனிஷ் பண்ணாது. ஏன்னா கூகுள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ் நேம் வந்து ஒன்று ஸ்டோர் ஃப்ரண்ட் நேம் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கலாம், உங்கள் வெப்சைட் நேம் என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்துக்கலாம், ஸ்டேஷனரியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களோட கீவேர்டுக்கு நீங்கள் டாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 2 ரிசல்ட்டை தாண்டி கீழே கூடிய ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் இவங்க வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களோட பிஸ்னஸ் நேம் போட்டு இந்த இடத்துல கீவேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ரைட்டுங்களா? ஏன்னா பிஸ்னஸ் நேம் பொறுத்தவரை கூகுள் என்ன சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் நேம்ன்றது உங்கள் ரியல் வேர்ல்டு நேமாக தான் இருக்கணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் கீவேர்டோ இல்லை அன்னெசரி இன்ஃபர்மேஷனோ கொடுக்கூடாது சொல்லியிருக்காங்க. பட் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது ராங். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அதேமாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே டேரெக்டாக அவங்க கீவேர்டை கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த வெப்சைட்டில் உள்ள நேமும் அந்த பிஸ்னஸ் நேமும் சேமாக இருக்கான்னு பார்க்கலாம். கிடையவே கிடையாது. இது வேறு ஒரு வெப்சைட் நேமாக இருக்குது. பட் இந்த இடத்துல அவங்க வந்து கீவேர்டை கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி இருக்கிறப்போ ஒருவேளை நீங்கள் இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாப்பில் வரணும்னா இந்த மாதிரி அன்னெசரியாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. ரைட்டுங்களா? இது ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னாக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. பட் வேறு இது மாதிரி அன்னெசரியாக யாராவது உங்களோட காம்படிட்டர் வந்து அவங்களோட பிராண்ட் நேம் பக்கத்தில் கீவேர்டை யூஸ் பண்ணி டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னா கூகுள் வந்து அதுக்கு ஒரு கைட்லைன்ஸே கொடுத்துருக்காங்க. அது என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னா GMB redressal ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஃபார்மோட லிங்க் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து உங்களோட நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், தென் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்கள் காம்படிட்டர் வந்து யார் இந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் நேமில் வந்து கீவேர்டை யூஸ் பண்ணி டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்களோ அவங்களோட பிஸ்னஸ் நேம்லாம் டைப் பண்ணி நீங்கள் வந்து கூகுள்கிட்ட சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் வந்து அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் நேமோட சேர்த்து கீவேர்டையும் சேர்த்து அவங்க ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிஸ்னஸை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது யார் இந்த பர்டிகுலர் டேட்டாவை சப்மிட் பண்ணாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனோட டேட்டா வந்து கூகுள் வந்து கான்ஃபிடென்ஷியலாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஓனர்கிட்ட வந்து இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? உங்கள் பிஸ்னஸ் வந்து நீங்கள் டாப்பில் ரேங்க் பண்ணணும்னா ஒன்று உங்களோட பிஸ்னஸ் நேம் பொறுத்தவரை எக்ஸாக்டான கீவேர்டு கொடுங்க. அந்த கீவேர்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிஸ்னஸ் நேம் வந்து மாற்றினீங்க அப்படின்னா கூகுள் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அதாவது ஒரு பிஸ்னஸ்க்கான கீவேர்டில் வெப்சைட் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணலாம்னா நிறைய தேர்ட் பார்ட்டி டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர் இருக்காங்க. அங்கே போய்ட்டு அதெல்லாம் ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்காக கோடாடி அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வெப்சைட் எடுத்துக்கிறேன். அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு ஃபைண்ட் யுவர் பர்ஃபெக்ட் டொமைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல எக்ஸாக்ட் அந்த கீவேர்டை டைப் பண்ணி பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் கோயம்புத்தூர் இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு நான் GMBயில் வந்து நான் டாப்பில் ரேங்க் ஆகுனா இந்த நேமில் யாராவது வந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்களா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த பர்டிகுலர் கோடாடி அப்படின்ற வெப்சைட் வந்து இதே நேமில் யாராவது வந்து வெப்சைட் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு லிஸ்ட் அவுட் பண்ணும். இந்த இடத்துல ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் நேம் பார்த்தீங்கன்னாக்கும் அவைலபிளாக இருக்குது. இதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்டு 299 rupees வந்து 2 yearsக்கு வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போது இந்த பர்டிகுலர் டொமைன் நேமை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் நேமில் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் நான் கண்டென்ட்லாம் இன்க்ளூட் பண்ணி அதை வந்து பிஸ்னஸ் நேமாக செட் பண்ணி நான் கூகுளில் வந்து டாப்பில் ரேங்க் ஆகலாம். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அப்போ கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் டாப்பில் வந்து உங்கள் பிஸ்னஸ் கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும்னா ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் நேமில் வந்து வேறு யாராவது வெப்சைட் வச்சுருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து ஒரு டொமைன் நேமை பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட பிஸ்னஸ் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டாப்பில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூகுள் வந்து அதை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் பேஜை வந்து நீங்கள் கூகுள் சர்ச் ரிசல்ட் ஆகட்டும் அல்லது கூகுள் மேப்பாக இருக்கட்டும் டாப் ஆஃப் தி ரிசல்ட்டாக ஷோ பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ஹேக். இந்த பர்டிகுலர் ஹேக்கை யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் வந்து டாப்பில் ஷோ பண்ண வைக்கலாம். இந்த பர்டிகுலர் வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் GMB பற்றின another யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.